அதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு எப்படி பலன்களை தர போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவானுங்க. சிம்மராசிக்காரங்க எப்பயுமே தைரியசாலிகளாக இருப்பாங்க. முன்னாடி ஒன்று பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் தாங்க. ஒரு ஆளுமை தன்மை இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய அரசியல்வாதிகள் பாருங்கள் இந்த சிம்மராசியில் இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராருங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான இடங்க, லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடம் 11ஆம் இடம்ங்க. அப்போ பணவரவு பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அஷ்டம சனி வரப்போகுது, எப்படி நாங்கள் லைஃப்பை கொண்டு போவோம்னு நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. 11ஆம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு கட்டாயம் நல்லது பண்ணுவார். பணத்தில் பார்த்திங்கன்னா பெரிய தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு வராதுங்க. தொழில் மூலியமாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு இருக்கார். அதே மாதிரி மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் இல்லை அக்காவுக்கும் உங்களுக்கோ பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகுங்க. எது சொன்னாலும் எங்கள் அண்ணன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருங்க, எட்டுக்கு போட்டியாக பேசிகிட்டே இருக்காரு, ஒரு சொத்து குடும்ப சொத்து இருக்குது அதை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு இந்த பங்கு உனக்கு அந்த பங்குங்கிற மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த சமயத்தில் குருவோட அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஈஸியாக சுமூகமாக முடிச்சுக்குவீங்க.
அடுத்து நிறைய பேர் இந்த சமயத்தில் தங்கங்கள் புன்னகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுன் 60,000 விற்குது, நாங்கள் எங்கெங்கே தங்கம் வாங்குறது அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி 1 கிராம் 2 கிராமுக்காவது நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். கட்டாயம் வாங்கவும் செய்வீங்க. அடுத்து நிறைய சேவை மனப்பான்மை உங்களுக்கு வரும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, இல்லாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சேவை மனப்பான்மை வரும். அரசாங்க உத்தியோகத்தாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து 11ஆம் இடத்துல இருக்க குரு பண்ணக்கூடிய அமைப்புங்க. அடுத்து 11ஆம் இடத்துலேருந்து குரு 3 இடங்களை பார்க்குறாருங்க. தனது 5, 7, 9ஆம் பார்வையா எந்த இடங்களை பார்க்குறாரு அப்படின்னா 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். நான் 4 தடவையாக எக்ஸாம் எழுதிட்டேங்க. பேங்க் எக்ஸாம் 4 தடவை எழுதியிருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் 4 தடவை எழுதியிருக்கேன், என்னால் சக்ஸஸே பண்ண முடியல, ரொம்ப கம்மியான மார்க்கில் எனக்கு போயிருதுன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சமயம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது ஆகட்டும், எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த சமயத்தில் அட்டகாசமாக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கு, இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் சரியாயிருங்க. உங்கள் தம்பி தங்கச்சிக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது இந்த குரு பயிற்சி காலத்தில் கட்டாயம் அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா 5 தான் குழந்தை, 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். அப்போ அவங்களோட தம்பி தங்கச்சிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோட, இன்னும் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப தைரியசாலி, இன்னும் தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்குறனால இன்னும் தைரியமாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க. துணிஞ்சு எதாக இருந்தாலும் இறங்கி செய்வீங்க. எழுத்தறிவு, அதாவது நிறைய ரைட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயதானவர்களுக்கு ஜீரணத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம், குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை இந்த காலகட்டத்தில் செய்யும். 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காதல் ஸ்தானம்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். குருவோட பார்வையினால உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்போ தீரும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஏதாவது சொத்து ரீதியாக ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சரியாக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்குங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும், வருங்க. அதன் மூலியமாக அது சொல்கிற விஷயங்களை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். 5ஆம் இடம் அப்படின்னா காதல் ஸ்தானம்னு சொன்னேன். 7ஆம் இடத்துலையும் குரு பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாளாக லவ் பண்ணிட்டு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த 1 வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம பயன்கள் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு இப்போ சூப்பராக கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காம இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடந்து அதன் மூலிமா மன சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குருவோட பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்துல படுதுங்க. 7ஆம் இடம் அப்படின்னா வந்து நம்மளோட வாழ்க்கை துணையை கலத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பற்றி சொல்லக்கூடிய இடங்க, கூட்டுத்தொழில் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடம். அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கட்டாயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் கடந்த 1 வருட காலமாக. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீரப்போகுதுங்க. உட்காந்து மனசு விட்டு பேசுவீங்க, ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமாக இருப்பீங்க. அஷ்டம சனி வரும்போது காலகட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் எப்பயுமே வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த சிம்மராசிக்காரங்க ஒரு ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது ஒரு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி நிறைய புதிய மனிதர்கள் இப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வருவாங்கங்க. பழைய மனிதர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி உங்களை வந்து அவதூறாக பேசுகிறவங்க எல்லாம் இந்த சமயத்தில் குருவோட அருளால் விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய புதிய மனிதர்கள் இப்போ உங்களோட சேர்றதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க.
ஏதாவது ஒரு லோன் போட்டு இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவர் பணம் தரத்துக்கான ஒரு அற்புதமான சூழல்கள்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்குங்க. கணுக்கால் வலி ரொம்ப நாளாக இருக்குங்க, சரியாக ஆகலை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கணுக்கால் வலி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது குரு 11ஆம் இடத்துலேருந்து 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்குறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க. பணவரவாகட்டும், குழந்தை பாக்கியத்துக்காகட்டும், நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், இந்த மாதிரி அற்புதமான நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இன்னும் இதை ரொம்ப சூப்பராக மாற்றிக்கணும் இந்த ஒரு வருட காலத்தை அப்படின்னா, யானைக்கு கோயிலில் இருக்க யானைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறது உங்கள் கையாலையும், பிரம்மன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில் இந்த 2025 பாருங்கள், சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.